சென்னை வேளச்சேரி பிரசாந்த் மருத்துவமனையின் மூத்த எலும்பியல் மற்றும் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் ஆறுமுகம் தென்னிந்தியாவில் 1000க்கும் மேற்பட்ட ரோபோட்டிக் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்து சாதனை படைத்து உள்ளார். இந்த சாதனையை முன்னிட்டு நடைபெற்ற பாராட்டு விழாவில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் பத்மஸ்ரீ விருது பெற்ற எலும்பியல் நிபுணருமான டாக்டர் மயில்வாகனன் நடராஜன் டாக்டர் ஆறுமுகத்தை பாராட்டி கௌரவித்தார். நடிகையும் தயாரிப்பாளருமான ராதிகா சரத்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மருத்துவ குழுவை வாழ்த்தினார். மேலும் பிரசாந்த் மருத்துவமனைகள் குழுமத்தின் தலைவர் டாக்டர் கீதா ஹரிப்ரியா, நிர்வாக இயக்குனர் டாக்டர் கோபாலசாமி, இயக்குநர்கள் டாக்டர் பிரசாந்த் கிருஷ்ணா, டாக்டர் சம்ஹிதா மோதூரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவின் சிறப்பம்சமாக ரோபோட்டிக் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை மூலம் மீண்டும் இயல்பாக நடக்க தொடங்கிய 20க்கும் மேற்பட்டோர் மேடையில் ரேம்ப் வாக் செய்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அவர்களுடன் நடிகை ராதிகா சரத்குமாரும் இணைந்து நடந்து அவர்களுக்கு உற்சாகம் அளித்தார். சென்னையில பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ல 3 வருஷம் முன்னாடி நாங்க முதல்ல இந்த ரோபோட் வாங்கினோம். மயில்வாகனன் சார் தான் அதுவும் ஓபன் பண்ணி வச்சாரு. அப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் ரோபோட் சென்னையில். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 ரோபோட் வந்தாச்சு. எல்லாரும் இப்போ டெக்னாலஜியில் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது முதல்ல ஆரம்பிச்சப்போ பேஷண்ட்ஸ்க்கு நல்ல ரிலீஃப் அண்ட் அவங்களோட ரெக்கவரிலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயே இப்போ நிறைய சேஞ்சஸ் கொண்டு இன்னும் லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி இந்த ரோபோட்னா 4th ஜெனரேஷன் ரோபோட், இருக்கிறதுலேயே மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரோபோட். ஸோ இதை வச்சு ஆப்ரேட் பண்ணி ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் இப்போ நல்லா நடந்துட்டு அவங்க வாழ்க்கையை நல்லா இன்பமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க. அண்டு இது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். இது மாதிரி நிறைய பேர் இந்த மூட்டு வலியில கஷ்டப்பட்டுட்டு தவிச்சிட்டு அவங்களோட டே டு டே லைஃப் வாழ முடியாம, வீட்டை விட்டு வெளியில போக முடியாம வீட்லயே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இது மாதிரி டெக்னாலஜி வந்திருக்கு, ஆப்ரேஷன் பண்றது ரொம்ப சுலபமாயிடுச்சு, ரெக்கவரி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்ப நீங்க ஒரு பேஷண்ட் பார்த்தீங்க, ஆப்ரேஷன் பண்ணி 20 நாள் தான் ஆச்சு, 2 முட்டியும் மாத்தியாச்சு அவருக்கு ரோபோட்டிக் சிகிச்சையில. அவர் எப்படி நடக்கிறாரு, எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காருன்னு பாத்தீங்க. அது மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். கம்ஃபர்டபுளா நடப்பாங்க, வலி ரொம்ப கம்மியா இருக்கும், பிளட் லாஸ் கம்மி, அவ்வளவு துல்லியமா இந்த ஆப்ரேஷனை பண்ணலாம். அண்ட் இந்த ஆப்ரேஷனை அவங்க கால் எவ்வளவு தூரம் வளைவு இருக்கோ எக்ஸாக்ட்லி, அதாவது அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கால் எப்படி இருந்ததோ ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதே மாதிரி அவங்க மூட்டு தேய்மானம் ஆகிறதுக்கு அப்புறமும் அதே மாதிரி அலைன்மெண்ட் கொடுக்கறது தான் பேஷண்ட் ஸ்பெசிபிக் அலைன்மெண்ட். அதை இந்த ரோபோட்டிக் ஆப்ரேஷன் வழியா தான் பண்ண முடியும். அது இல்லாம எங்களால அந்த பேஷண்ட் ஸ்பெசிபிக் அலைன்மெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ரோபோட் வச்சு பண்றதுனால அவங்க ரெக்கவரி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் இதனால பயனடைந்தவங்க ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் இதே தான் உங்களுக்கு சொல்லுவாங்க.